ஒரு நிமிடம் கண்களை மூடிச் சிந்தியுங்கள். நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மைச் சுற்றி என்னதான் நடக்கிறது என்று நமக்குத் தெரியுமா? நம்முடைய உடல் ஓய்வெடுக்கையில் நம் ஆன்மா எங்கு பயணிக்கிறது? இருளின் திரைக்குப் பின்னால் கண்ணுக்குத் தெரியாத சக்திகள் நம்மை அணுக முயற்சிக்கின்றனவா? இந்த ஆழமான கேள்விகளுக்கு பதில் தரும் நம்மை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கும் ஒரு அதிசய சூறா இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் தவறாமல் ஓதிய சூரத்துல் காஃபிரூன். இன்று நாம் அந்தச் சூறாவுக்குப் பின்னால் இருக்கும் மகத்தான ரகசியங்களையும் அதை இரவு ஓதுவதால் கிடைக்கும் அபரிமிதமான சிறப்புகளையும் உங்களுக்காக வெளிக்கொணரப் போகிறோம். இது வெறும் ஒரு சூறா அல்ல, இது ஓர் ஆன்மீக கவசம், ஓர் ஈமானிய உறுதிமொழி. நாம் ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும்போது நம் உடல் ஓய்வெடுக்கிறது, புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆனால் நம்முடைய ஆன்மாவோ ஒருவிதமான பயணத்தில் ஈடுபடுகிறது. இந்த நேரத்தில் நம்மைச் சுற்றியுள்ள கண்ணுக்குத் தெரியாத உலகத்தின் கதவுகள் சற்று திறக்கப்படலாம். நெகட்டிவ் எனர்ஜிகள், ஷைத்தானின் ஊசலாட்டங்கள், அசுத்தமான சக்திகள் இவையெல்லாம் நம்மை அணுக முயற்சிக்கும் ஒரு வாய்ப்பாக இரவு நேரம் அமைகிறது. இந்த ஆன்மீக பலவீனமான தருணங்களை நம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக அறிந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் சில குறிப்பிட்ட சூறாக்களை ஓதும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சூரத்துல் காஃபிரூன். இந்தச் சூரா நம் ஈமானை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஷிர்க்கிலிருந்து, அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து முழுமையாக பாதுகாக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு பாதுகாப்பு கவசம் போல, ஒரு வலிமையான ஆன்மீக கேடயம் போலச் செயல்படுகிறது. இரவின் அமைதியில் நம் மனம் பலவீனமாக இருக்கும்போது இந்தச் சூரா நம் இதயத்தில் ஈமானின் கோட்டையை எழுப்பி ஷைத்தானிய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இது ஒரு சாதாரண செயல் அல்ல, இது ஒரு சுன்னத்தான பாதுகாப்பு ஏற்பாடு. இந்தச் சூறாவின் மகத்துவத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதன் பின்னணியில் உள்ள நபிமொழிகள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் ஆழப்படுத்துகின்றன. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் படுக்கும்போது சூரத்துல் காஃபிரூனை ஓதினால் அவர் அந்த இரவு ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இது வெறும் ஒரு ஹதீஸ் அல்ல நண்பர்களே, இது நம்முடைய இரவு நேர வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மகத்தான உறுதிமொழி. ஷிர்க் என்பது இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது ஈமானின் வேரையே அசைத்துவிடும் ஒரு செயல். அப்படியான ஒரு பெரும் பாவத்திலிருந்து ஒவ்வொரு இரவும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் இதைவிட ஒரு பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? சூரத்துல் காஃபிரூன் என்பது குரானின் 109வது அத்தியாயம். இது மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப கால பிரச்சாரத்தின் போது அருளப்பட்டது. இந்தச் சூறாவின் வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மகத்தான பிரகடனம். நபியே, நீர் சொல்வீராக, காஃபிர்களே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்களல்லர். அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனல்லன். மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இந்த வசனங்கள் அனைத்தும் ஏகத்துவம் மற்றும் ஷிர்க்கை இணைவைத்தல், நிராகரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. இது வெறும் வாயால் சொல்லும் வார்த்தைகள் அல்ல, இது நம் ஈமானை உறுதிப்படுத்தும் ஒரு பிரகடனம். நாம் எதை நம்புகிறோம், எதை நிராகரிக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கே அறிவிக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாடு. இரவு நாம் உறங்கச் செல்லும் முன் இதை ஓதும்போது நம் ஆன்மா இந்த உறுதியை, இந்த உறுதிமொழியை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறது. இது நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை, நம்முடைய தூய ஏகத்துவக் கொள்கையை மறு உறுதிப்படுத்தும் ஒரு வழி. பலரும் இந்த சூறாவை ஓதும்போது செய்யும் ஒரு பொதுவான தவறு என்னவென்றால், அவசரமாக அதன் அர்த்தத்தை மனதில் கொள்ளாமல் வெறும் வாய் வார்த்தையாக ஓதுவதுதான். இது ஒரு பெரிய தவறு. வெறும் உச்சரிப்பு மட்டும் போதாது. நீங்கள் ஓதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இது வெறும் ஒரு மந்திரம் அல்ல, இது ஓர் ஆழ்ந்த தியானம்.
இது உங்கள் ஈமானின் பிரகடனம். இது ஒரு பிரார்த்தனை. நீங்கள் அவசரமாக ஓதினால் அதன் உண்மையான சக்தி குறைந்துவிடும். நிதானமாக ஓதுங்கள். அதன் அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள். நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்று சொல்லும்போது உங்களின் ஏகத்துவக் கொள்கையின் உறுதியை உணருங்கள். இரவு பனிச்சூடாயிருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து, இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா? அந்த பாரம், அந்த உறுத்தல், தூக்கமில்லா இரவுகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா? ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு. அது இரவு நேரத்துல மறைந்திருக்கு. இன்னைக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன். இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க, இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை. நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா? தவறு செய்யறது இயல்பு. சில சமயம் தெரிஞ்சே செய்றோம், சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம். ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி. அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும். ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சிலர், நான் 4 வருஷமா தொழுகையில்ல, என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க. அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலர், நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன், இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண் விழிப்பாங்க. அந்த குற்ற உணர்வு, விரக்தி, தனிமை, இதுதான் பல பேரோட நிஜம். இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள பொசுங்கி கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மன்னிக்கப்பட முடியாதவன். அந்த சத்தம் பொய். அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம். இன்னைக்கு இரவு அந்த பொய் உடையப் போகுது. நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன். ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி. இரவு நேரம் குரான்ல வக்த்னு சொல்லப்படும். இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம். பகல் நேரத்துல 1000 வேலைகள், கவனச் சிதறல்கள். ஆனா இரவு அமைதி, தனிமை, இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு. இரவின் கடைசி பகுதியில் பிரார்த்தனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் சும்மா சொல்லப்பட்டதில்லைங்க. இரவு நேரத்துல நாம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் எழுந்து இறைவனை வணங்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தனி மகத்துவம் கிடைக்குது. அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை ஓதினால் அதோடு வரும் நன்மைகள் பகல் நேரத்தை விட பன்மடங்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது இறைவனின் வாக்குறுதி.